السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَكُلًّا نَقُصُّ عَلَيْكَ مِنْ أَنْبَاءِ الرُّسُلِ مَا نُثَبِّتُ بِهِ فُؤَادَكَ وَجَاءَكَ فِي هَذِهِ الْحَقُّ وَمَوْعِظَةٌ وَذِكْرَى لِلْمُؤْمِنِينَ. صدق الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் என்று சொல்லப்படுகிற முதல் வசந்தம் மாதம் துவக்கமாயிருக்கிறது. மரியாதைக்குரியவர்களே, இந்த மாதம் வருகை தருவதை முன்னிட்டு, வருகை தந்ததை முன்னிட்டு தமிழகத்தின் இல்லை உலகத்தின் பல்வேறு பாகங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதும் அவர்களின் வரலாற்றை பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்வதும் போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய தமிழகத்தின் பல்வேறு பள்ளிவாசல்களில் மகரிபுக்கு பிறகு நபிகள் நாயகத்தின் புகழ் காவியமும், இஷா தொழுகைக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை பல்வேறு தலைப்புகளில் பேசுவதுமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நமது பள்ளியில் நமக்கான நேரம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகுதான். அந்த குறுகிய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை முழுமையாக நம் மக்களுக்கு கொண்டு சேர்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் பூமான் நபியின் புனித வரலாறு என்கிற தலைப்பில் தொடர் சொற்பொழிவாக இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நாம் உரை நிகழ்த்த இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த குறுகிய நேரத்திலே பயனுள்ள பல்வேறு விஷயங்களை கேட்கவும், அது குறித்து சிந்திக்கவும், வருங்காலத்தில் அதன் அடிப்படையிலே செயல்படவும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக்கை நல்குவானாக. ஆமீன். மரியாதைக்குரியவர்களே, வரலாறு என்பது இருக்கிறதே, அது படிப்பினை நிறைந்ததாக இருக்கிறது. எந்த சமுதாயம் வரலாற்றை தெரியவில்லையோ அந்த சமுதாயம் நிச்சயமாக தோல்வி அடையும் என்பது அறிஞர்களின் கருத்து. இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் மிகப்பெரிய வீழ்ச்சியிலும் தோல்வியிலும் இருக்கிறது என்று சொன்னால், தன்னுடைய கடந்த கால வரலாற்றை இஸ்லாமிய சமூகம் சரியாக தெரியாமல் இருப்பதுதான் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டியதை போன்றே அல்லாஹு தஆலா வரலாற்றையும் திருக்குர்ஆனிலே நிறைய சொல்லி இருக்கிறார். அல்லாஹ் நபிமார்களுடைய வரலாறு குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிற போது வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அன்பாஇர் ருசுலி, நபியே உங்களுக்கு நாம் ரசூல்மார்களுடைய அந்த வரலாறுகளை உமக்கு நாம் எடுத்துச் சொல்கிறோம். எதற்காக? மா நுஸப்பித்து பிஹி ஃபுஆதக, உங்களுடைய உள்ளம் தரிவிடுவதற்காக, ஈமான் பலப்படுவதற்காக நாம் உங்களுக்கு அந்த நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்துச் சொல்லுகிறோம். வஜாஅக ஃபீ ஹாதிஹில் ஹக், உங்களிடத்திலே இந்த சத்தியமான விஷயத்திலிருந்து நாம் கொண்டு வருகிறோம். வமௌஇதத்து வதிக்ரா லில் முஃமினீன், அந்த வரலாறுகளிலே படிப்பினையும் நினைவூட்டுதலும் மூமின்களுக்கு நிறைய இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறார். ஆக வரலாறு என்பது படிப்பினை நிறைந்த ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே பல நபிமார்களினுடைய பெயரால் அத்தியாயங்களை இறக்கி இருக்கிறார். சூரத்து இப்ராஹிம், சூரத்து நூஹ், சூரத்து யூனுஸ், சூரத்து யூசுப், இப்படியெல்லாம், அதே போல சூரா முஹம்மத் என்றெல்லாம் பல அத்தியாயங்களை அல்லாஹ் தஆலா நபிமார்களின் பெயரால் இறக்கி இருக்கிறார். நபிமார்களின் வரலாறை மாத்திரமல்ல, பல நல்லோர்களின் வரலாறுகளையும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறார். சூரத்து லுக்மான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு, சூரத்து மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே பல நல்லவர்களின் வரலாற்றையும் சொல்லியிருக்கிறார். 300 வருடங்கள் குகையிலேயே தூங்கிய
கல்குவாசிகளுடைய வரலாற்றையும் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறார். அவர்கள் அந்த சமுதாய மக்கள் வேறு கடவுள்களை வணங்குகிறார்கள் என்ற காரணத்தினாலே அந்த நாட்டை விட்டு வெளியேறி வந்தவர்கள். அந்த அவர்களுடைய அந்த நல்லவர்களுடைய வரலாற்றையும் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். அவர்களை 300 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹு தஆலா எழுப்பினான். அப்படி எழுப்பியதன் மூலமாக அந்த ஊர் மக்களே திருந்தினார்கள், அந்த நாட்டு மக்களே திருந்தினார்கள். 300 வருடம் தூங்க வைத்து பிறகு எழுப்பிய அல்லாஹ்வால் மரணத்திற்கு பின்னால் எழுப்ப முடியாதா என்ற ஒரு கொள்கைக்கு அவர்கள் வந்தார்கள் என்றெல்லாம் வரலாறு சொல்லுகிறது. ஆக வரலாறு என்பது இருக்கிறதே, அது படிப்பினை நிறைந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வான், லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். அந்த நபிமார்களுடைய வரலாறிலே அறிவாளிகளுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். நபிமார்களுடைய வரலாறுகளிலே அறிவாளிகளுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். மரியாதைக்குரியவர்களே, முஸ்லிம்களை போல உலகிலே வலிமையான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் யாருமே கிடையாது. முஸ்லிம்களை போல சுமார் 1500 ஆண்டு கால துல்லியமான வரலாறு முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. நமக்குள்ளதை போல சிறப்பான வரலாறு யாருக்கு இருக்கிறது? பலர்கள் கதைகளையும் காப்பியங்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆதாரபூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட வரலாறு நம்மிடத்தில் தான் இருக்கிறது. நம்மை போல தரமான மனிதர்களை கொண்ட வரலாறு யாருக்குமே கிடையாது. நமது வரலாற்றில் லட்சத்திற்கும் அதிகமான சஹாபாக்கள், அவர்களை பற்றிய செய்திகள் இருக்கிறது. அவர்களை பின்பற்றிய தாபியீன்கள், அவர்களை பற்றிய செய்தி இருக்கிறது. அவர்களை பின்பற்றிய தபால் தாபியீன்கள், அவர்களை பற்றிய செய்திகள் இருக்கிறது. நல்லோர்கள், இவர்களை பற்றிய செய்திகள் எல்லாம் வரலாற்றிலே நிறைந்து கிடக்கிறது. அற்புதமான மனிதர்களை வரலாறு சந்தித்திருக்கிறது. நமது நாட்டில் கூட எத்தனையோ அற்புதமான மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகச் சிறப்பான குணத்திற்கு சொந்தக்காரர். அவரை வரலாறு வன்மையாக காட்டுகிறது. அவர் இந்துக்களை சித்திரவதை செய்தார், கோயில்களை இடித்தார் என்றெல்லாம் வரலாறு தவறாக திரிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யுத்த களத்திலே, போர்க்களத்திலே யானையின் நிழலில் நின்று தொழுகிறார் என்று வரலாறு சொல்கிறது. எவ்வளவு இக்கட்டான நிலைமை! போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்திலே யானையின் நிழலில் நின்று தொழுகை நேரம் வந்தால் தொழுவார் என்று வரலாறு குறிப்பிடுகிறது. இதை பார்த்த எதிரி மன்னன் இவரோடு போர் செய்ய முடியாது என்று போரை விலக்கிக் கொண்டான் என்று வரலாறு சொல்லுகிறது. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாட்டையே ஆளுகிற மன்னராக இருந்தாலும் கூட தொப்பியை விற்றும், தொப்பியை நெய்தும், குர்ஆனை எழுதியும், இது போன்ற சுய காரியங்களை செய்து அதன் மூலமாக வருகிற வருமானத்தில் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் இறக்கிற போது பெரும் சொத்தை சேர்த்து விட்டு செல்லவில்லை. தன்னுடைய அடக்கத்திற்கு தேவையான செலவுக்குரிய காசை மாத்திரம்தான் வைத்து விட்டு சென்றார் என்று வரலாறு சொல்கிறது. இப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்களை வரலாறு சந்தித்திருக்கிறது. டெல்லியில இருக்கிற ஜாமியா மஸ்ஜித், ஜும்மா மஸ்ஜிதை கட்டி முடித்த ஷாஜஹான் அவர்கள் இதற்கு இமாமாக தொலை வைப்பதற்கு தன்னுடைய வயது வந்ததிலிருந்து ஒரு நேர தொழுகையை கூட கலா செய்யாத நபர் தான் இமாமாக நின்று தொலை வைக்க வேண்டும் என்று அறிவிப்பு செய்கிறார். யாருமே இமாமத் செய்வதற்கு தொலை வைப்பதற்கு முன் வராத போது கடைசியிலே ஷாஜஹான் மன்னர் அவர்களே இமாமாக நின்று தொலை வைத்தார். அப்படியானால் அவர் வயதுக்கு வந்ததிலிருந்து ஒரு நேர தொழுகையை கூட கலா செய்ததில்லை. வரலாற்றிலே எப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்களை வரலாறு சந்தித்திருக்கிறது. ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் வரலாற்றிலே கோலோச்சி இருக்கிறார்கள், மின்னி இருக்கிறார்கள். எகிப்தில் உள்ள கைரோ அல் அஸ்ஹர், ஜாமியா அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம் மிகச் சிறப்பான ஒரு பல்கலைக்கழகம். இன்றைக்கு அந்த பல்கலைக்கழகத்திலே 2,75,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். 2,75,000 மாணவர்கள். ஆசிரியர்கள் மாத்திரம் சுமார் 18,000 பேர் இருக்கிறார்கள். அப்படியானால் அது எவ்வளவு பறந்து விரிந்த பூமி என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த புளியம்பட்டியுடைய பாப்புலேஷனே 2011 18,000 பேர், 18,967.
2025 ஒரு 30,000 பேர் இருக்கலாம், 27,500 அல்லது 30,000 பேர் இருக்கலாம் அப்ராக்சிமேட்டா. அப்படின்னா இந்த ஊர் எவ்வளவு பெருசா இருக்கு? அப்படின்னா 2,25,000 மாணவர்கள் படிக்கிறார்கள், 18,000 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பல்கலைக்கழகம் எவ்வளவு பெரிதானதாக இருக்கு. அந்த ஜாமியா அஸ்ஹர் பல்கலைக்கழகத்திலே அதற்கு எது ஆப்போசிட்ல ஒரு கட்டடம் இருக்கிறது. அந்த கட்டிடத்திலே ஒரு அடக்கஸ்தலம் இருக்கிறது. அந்த ஜாமியா அஸ்ஹருக்கு ஆப்போசிட்ல ஒரு அடக்கஸ்தலம் இருக்கிறது. அதிலே ஒரு கண்ணாடியில ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வாசகம் என்னவென்றால், அந்த அடக்கஸ்தலம் யாருக்கு சொந்தமானது என்றால், நஃபீசத்துல் மிஸ்ரியா என்று சொல்லப்படுகிற நஃபீசா அம்மையாருடைய கபர் அது. அவர்கள் வாழுகிற போது தன்னுடைய வீட்டிலே தனக்காகவே ஒரு கபரை கட்டி அந்த கபரிலே அமர்ந்து 6,000 குர்ஆன் ஓதி இருக்கிறார். யோசித்து கூட பார்க்க முடியாது. தனக்காகவே தன்னுடைய வீட்டிலே ஒரு கபரை கட்டி 6,000 குர்ஆன் அவர்கள் ஓதி இருக்கிறார். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வரலாற்றிலே ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் விழுந்திருக்கிறார். ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், அங்கே ஜுபைரா கால்வாய் என்கிற ஒரு கால்வாய் இருக்கிறது. தாயிஃபிலிருந்து அரஃபா வரையிலையும் அரஃபாவிலே கூடுகிற ஹாஜிகளுக்காக அவர்களுடைய தண்ணீர் தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஜுபைதா அம்மையார், ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களுடைய மனைவி ஜுபைதா அம்மையார் அவர்கள் அந்த கால்வாயை கட்டி இருக்கிறார்கள். பாலைவனத்தில் எப்படி கால்வாய் கட்ட முடியும்? 2 பக்கமும் சுவரை எழுப்பி அந்த கால்வாய் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அரஃபாவில் தங்குகிற ஹாஜிகள் அந்த கால்வாயின் தண்ணீரின் மூலமாக பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக வரலாறு என்பது இருக்கிறதே, அது வரலாற்றிலே ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் விழுந்திருக்கிறார். வரலாற்றை அவசியமாக நாம் தெரிய வேண்டும். வரலாறு எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு சான்றை மாத்திரம் சொல்லி நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றுக்கு நேராக சென்று விடுவேன். இன்னைக்கு நாம் வரலாறு எவ்வளவு முக்கியங்கிறதுக்காக வேண்டி சில விஷயங்களை நான் சொல்லுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்பதை சஹாபாக்களால் ஜீரணிக்க முடியவில்லை. சஹாபாக்கள் எப்படிப்பட்ட நிலையில இருந்தார்கள்? மிகப்பெரிய, அதாவது ஒரு ஒட்டகம் ஒரு கிணற்றிலே போய் நீர் அருந்தியது என்பதற்காக வேண்டி வருடாவர்கள் காலாகாலமாக பல நூற்றாண்டுகளாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்கள். ஆடு ஒருவருடைய தோட்டத்திலே போய் மேய்ந்தது என்பதற்காக 400 வருடம் குலச்சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்கள். அதே போல அசிங்கங்களும் ஆபாசங்களும் நிறைந்தவர்களாக, அடுத்தவர்களின் பொருளை எடுப்பதிலே எந்த விதமான கூச்சம் இல்லாதவர்கள், அபகரிக்கிறோமே என்கிற எந்த விதமான கூச்சம் இல்லாத காட்டுமிராண்டிகளாக, ஐயாமுல் ஜாகிலியா என்று சொல்லப்படுகிற முட்டாள்தனமான மக்கள் வாழுகிற அறியாமை காலத்திலே வாழ்ந்த அந்த மக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழின் உச்சத்திற்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். சஹாபி என்கிற அந்தஸ்து அவர்களுக்கு வந்ததால், பெருமானாரின் தொடர்பு வந்ததால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூமி ஃபபிஅய்யிஹும் இஹ்ததைத்தும். என்னுடைய தோழர்கள் வானத்தில் மின்னுகிற நட்சத்திரங்களைப் போல அவர்கள், நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழியை பெறுவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களை புகழின் உச்சத்திற்கும் அறிவின் உச்சத்திற்கும் கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களால் பெருமானாரின் மரணத்தை ஜீரணிக்க முடியவில்லை. எப்போதும் திடமாக இருக்கிற உமர் ரலியல்லாஹு அவர்களால் தாங்க முடியவில்லை. என் நாயகம் இறந்து விட்டார் என்று யாராவது சொன்னால் அவரை நான் கொலை செய்வேன் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். நாயகம் மூசா நபி தூர் சீனா மலைக்கு சென்றதை போல அல்லாஹ்வை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் சஹாபாக்கள் மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்திற்கு உள்ளான போது வரலாறு தான் அவர்களை மாற்றியது. வரலாற்று நிகழ்வு தான் அவர்களை மாற்றியது. ஹிஜ்ரி 3 8 ஆண்டுகளுக்கு முன்னால், பெருமானார் வஃபாத்தாவதற்கு 8 ஆண்டுகளுக்கு முன்னால் உஹது யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டார்கள் என்ற வதந்தி பரவுகிறது. முஸ்லிம்கள் எல்லாம் சிதறி சின்னாபின்னமாக நாலா பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய கலவரமாக மாறிவிட்ட அந்த சூழலில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபைம் மாத அவ் குத்திலன் கலப்தும் அலா அகாபிக்கும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் தான். அவருக்கு முன்னால் எத்தனையோ தூதர்கள் வந்து விட்டார்கள், அவர்கள் எல்லாம் இறந்து போய் விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு,
அஃபையும் மாத்த அவ் குத்திரன் கலத்தும் அலா அகாபிக்கும், அப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டாலோ நீங்கள் பழைய மதத்துக்கே சென்று விடுவீர்களா என்று அல்லாஹ் கேட்டான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார் என்ற செய்தி, அந்த வதந்தியை நம்பிய முஸ்லிம்கள் சின்னாபின்னமானார்கள், சிதறி போனார்கள். அல்லாஹ் கேட்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் வேறு புதிய மதத்துக்கு போய் அந்த பழைய மதத்துக்கே போய் விடுவீர்களா என்று அல்லாஹ் கேட்டான். அந்த வசனத்தை தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில் எடுத்து சொல்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் வரும் என்று அல்லாஹ் அன்றைக்கே சொல்லிவிட்டார். நீங்கள் அல்லாஹ்வை, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வணங்கினீர்கள் என்று சொன்னால் அவர் மௌத்தாகி விட்டார். நீங்கள் அல்லாஹ்வை வணங்குகிறீர்கள் என்று சொன்னால் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூது, அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், அவனுக்கு மரணம் கிடையாது. நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்குகிறீர்கள் என்றால் அவர் இறந்து விட்டார், அவர் மனிதர் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு சமாதானப்படுத்தினார். இந்த வரலாறு தான் அன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்ததை மாற்றியது. இந்த வரலாறு தான் அவர்களுக்கு, சஹாபாக்களுக்கு ஆறுதலாக அமைந்தது என்று நாம் பார்க்கிறோம். எனவே வரலாறுகள் என்பது இருக்கிறது, அது கதைகள் அல்ல, நாம் நம்முடைய வாழ்க்கைக்கான தத்துவம். எந்த சமூகம் வரலாற்றை அறியவில்லையோ அந்த சமூகம் நிச்சயமாக தோல்வி அடையும். அந்த வரலாற்றிலே உன்னதமான வரலாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு. அவருடைய வரலாறு பல மனிதர்களினுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை தொடர்ந்து கேட்போம். அல்லாஹு தஆலா அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி.